வணக்கம். இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக நான் லாம்யா ஸ்ரீராம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை. நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. நிலம் வாங்குவோருக்கான பத்திரப்பதிவு கட்டணம் 4 விழுக்காட்டிலிருந்து 2 விழுக்காடாக குறைப்பு. வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்படுவதாகவும் அறிவிப்பு. பத்திரப்பதிவு கட்டண குறைப்பால் கட்டுமானத் துறையில் வளர்ச்சி ஏற்படும் என நிதித்துறை செயலாளர் முருகானந்தம் கருத்து. 2000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் தகவல். பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் அனைத்து பள்ளிகளும் செயல்படும். நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. மதுரை, கோவையில் மெட்ரோ திட்டம் செயல்படுத்தப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. தொழில் வளர்ச்சிக்கு உதவும் என மக்கள் கருத்து. தமிழ்நாடு அரசின் கடன் 7,26,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கும். 51,332 கோடி ரூபாயை திருப்பி செலுத்த திட்டம். 2022-23ஆம் நிதியாண்டில் டாஸ்மாக் வருமானம் 45,000 கோடி, வரும் ஆண்டில் 50,000 கோடியாக உயரும் என்றும் எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை மின்மினி பூச்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கானல் நீர் தாகம் தீர்க்காது எனவும் கருத்து. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை மின்மினி பூச்சி அல்ல, உதயசூரியன். எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு முதலமைச்சர் பதில். பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக முத்தரசன் கருத்து. தருமபுரிக்கான திட்டங்கள் எதுவும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என பாமக குற்றச்சாட்டு. குடும்ப தலைவிகளுக்கு நிலுவைத் தொகையுடன் 29,000 ரூபாய் வழங்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். திமுகவின் தொடர் வெற்றிகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் கருத்து கூறுவதாக பேட்டி. ஈரோடு கிழக்கு தொகுதி MLA EVK இளங்கோவனுக்கு கொரோனா தொற்று. இதய தமனியில் ஏற்பட்ட குறைபாட்டுக்கு போரூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. NLCக்கு நிலம் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம். நில அளவை செய்ய வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதம். இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் செல்லாது. கிறிஸ்தவரான MLA ராஜா தனி தொகுதியில் போட்டியிட்டதால் கேரள உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. புதிய உச்சத்தை தொட்டது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 44,640 ரூபாய்க்கு விற்பனை. தலைவிகளுக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை, மதுரை, கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம், மாநகராட்சிகளில் இலவச வைஃபை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. நிலம் வாங்குபவர்களின் சுமையை குறைக்க 2% குறைக்கவும், குடும்பத்து தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, மறுவாழ்வு முகாம்களில் புதிய வீடுகள் கட்டப்படும். அனைத்து பள்ளிகளும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் கொண்டு வரப்படும். சிங்கார சென்னையை உருவாக்க அடையாறு, கூவம் உள்ளிட்ட நீர் வழிகளை சுத்தப்படுத்தி மறுசீரமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு 500 கோடி ரூபாயும், இதை அனைத்து தொடக்கப் பள்ளிகளுக்கும் விரிவாக்கத்திற்காக 7,500 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை, வனத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் கொண்டுவரப்படும் என்றும், தஞ்சாவூரில் சோழர் அருங்காட்சியகம் உருவாக்கப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
குடிமைப் பணிகளுக்கு தயாராகும் திறன் மேம்பாட்டு கழக தேர்வு மூலம் தேர்வாகும் 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்க 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2000 கோடி ரூபாய் செலவில் 5140 கிலோமீட்டர் நீளத்திற்கு கிராம சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் 1211 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1423 கிலோமீட்டர் மண் சாலைகள் தரமான சாலைகளாக மேம்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் 434 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ள தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி மேம்பாலம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் கிராம பகுதிகளில் 10,000 குளங்கள், ஊரணிகள் 800 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்படும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளார். மதுரை மாநகரத்தில் 8500 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், கோவையில் 9000 கோடியிலும் மெட்ரோ ரயில் பாதை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 880 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 119 ஏக்கர் பரப்பளவில் புதிய ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்றும், கடல் வளத்தை காக்க தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் என்ற திட்டம் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாகவும், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 30,000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள அமைச்சர், புதிதாக 1 லட்சம் பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் 80,567 ஹெக்டேர் வனப்பரப்பில் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம், ஈரோடு, திருநெல்வேலி, செங்கல்பட்டில் மினி டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், தகவல் தொழில்நுட்ப புரட்சியின் 2ஆம் கட்டமாக சென்னை, கோவை, ஹொசூரில் TN டெக் சிட்டி, கோவையில் 172 கோடி ரூபாயில் செம்மொழி பூங்கா, 25 கோடியில் மரக்காணத்தில் பன்னாட்டு பறவைகள் மையம் உள்ளிட்டவை அமைக்கப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, ஆவடி, தாம்பரம், கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் முக்கிய பொது இடங்களில் இலவச வைஃபை வசதி செய்து தரப்படும் என்றும், 1000 புதிய பேருந்துகளை வாங்க 500 பழைய பேருந்துகளை புதுப்பிக்க 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். ஆதிதிராவிடர், பழங்குடியின மாணவர்களுக்கான நவீன விடுதிகள் மதுரை, கோவை, திருச்சி மற்றும் நீலகிரி ஆகிய 4 இடங்களில் 100 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஓர் அதிநவீன விளையாட்டு நகரம் அமைக்கப்படும் என்றும், 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன விளையாட்டு வசதிகளுடன் சென்னை ஜவஹர்லால் நேரு திறந்தவெளி விளையாட்டு அரங்கம் சீரமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ள நிதியமைச்சர், மதுரையில் கட்டப்பட்டு உள்ள கலைஞர் நூலகம் ஜூன் மாதம் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாள் எதிர்பார்ப்பான குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். குடும்பத்து தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். குடும்பத்து தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமான ஒன்று குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்பது. இத்திட்டத்தை செயல்படுத்தவில்லை என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தன. இந்நிலையில் அரசின் நிதிநிலை அறிக்கையில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவித்தார். தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்பத்து தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது என்றதை பெரும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 100ஆண்டான இந்த ஆண்டில்
திராவிட இயக்க மாதம் என சொல்லத்தக்க செப்டம்பர் மாதத்தில் தாய் தமிழ்நாட்டின் தலைமகன் பேரறிஞர் பெருமகன் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் முதல் இத்திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. இத்திட்டத்திற்காக 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் கூறினார். இத்திட்டம் தொடங்கப்பட்டால் இந்திய வரலாற்றில் மாநில அரசு செய்யும் மிகப்பெரிய பண பரிவர்த்தனையாக இருக்கும் என நிதியமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு கடுமையாக உயர்த்தியுள்ள எரிவாயு சிலிண்டர் விலையால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்ப தலைவிகள் இத்திட்டத்தில் பயனடைவார்கள் என நிதியமைச்சர் கூறினார். உரிமை தொகை பெற தகுதி பெற்றவர்கள் யார் என்ற விவரங்களும் நெறிமுறைகளும் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குவதற்கான தகுதி மற்றும் நிபந்தனைகளை உருவாக்கி வரும் தமிழக அரசு மாநிலத்தில் வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் குறித்த தகவல்களை மத்திய நேரடி வரிகள் வாரியத்திடமிருந்து பெற்றுள்ளது. அதன்படி நிலையான மாத வருமானம் இல்லாமல் அன்றாட கூலி வேலை செய்யும் உழைக்கும் பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள் ஆகியோருக்கு வழங்கப்படும். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை பெறும் கல்லூரி மாணவியின் தாய் மகளிர் உரிமை தொகை பெறும் தகுதி உடையவராக இருப்பின் அவருடைய மகளுக்கான உதவித்தொகையில் எந்த பாதிப்பும் இருக்காது என கூறப்படுகிறது. 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை மூலம் சுமார் 1 கோடி பெண்கள் பயனடைவார்கள் என தகவல்கள் கூறுகின்றன. வருமான வரி செலுத்துபவர்கள், மத்திய மாநில அரசு பணியில் உள்ளவர்கள், ஏற்கனவே ஓய்வூதியம் பெறும் பெண்கள், மாதம் 15000ற்கு மேல் ஊதியம் பெறுபவர்கள், 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் இத்திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட மாட்டார்கள் என தெரிகிறது. மகளிர் உரிமை தொகையான மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டத்தின் மூலமாக தகுதியுடைய பயனாளிகளுக்கு நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் வரவு வைக்கப்படும். தமிழ்நாடு அரசின் 1000 ரூபாய் உரிமை தொகை அறிவிப்புக்கு பெண்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். 1000 ரூபாய் இருந்தாலும் பத்தாதுங்க, 5000 ரூபாய் இருந்தாலும் பத்தாது. அது ஒரு சப்போர்ட்டு தாங்க. பாலுக்கோ அத்தியாவசியலுக்கோ அவங்க காசு இல்லாமல் ஒரு 1000 ரூபாய்ன்றது பெரிய விஷயம் தான். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இந்த ரேஷன் கார்டுக்கு உண்டு, இதுக்கு கிடையாது அப்படிலாம் சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு குடும்ப தலைவினா எல்லா குடும்ப தலைவிக்கும் கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உண்மையாலுமே பெண்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் ஒரு புத்துணர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் அறிவிச்சது ரொம்ப நன்றி தான். இது பாமர மக்களுக்கும் சரி, எங்கள் மாதிரி நடுத்தர மக்களுக்கும் சரி இது உதவியா தான் இருக்கும். இது சின்ன சேவிங்ஸாவும் எடுத்து வச்சுங்க. ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கு, இல்ல பையனுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங் பண்றதுக்கு, பையன் படிப்புக்கு மாசம் மாசம் எடுத்து வச்சோன்னா, ஒரு பேங்க்லயே போட்டு வச்சோன்னா ஒரு இயர் எண்டிங்ல அந்த பணத்தை நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆகுது. என் பொண்ணு காலேஜ் படிக்கிறா, அவளுக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா பஸ் ஃபேர் கட்டணும். எனக்கு அது கரெக்டா இருக்கு. எங்க வீட்டுக்கார மருந்து மாத்திரைக்காக செலவாகும். இப்போ உடம்பு சரியில்லாம வீட்டுல தான் இருக்கிறாருங்க. நான் ஒரு ஆள் சம்பாரிச்சுதான் வீட்டு செலவு பார்த்துட்டு எல்லாம் இருக்கிறாங்க. 9,000 கோடியிலும் மதுரையில் 8500 கோடி மதிப்பீட்டிலும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் 63,246 கோடி ரூபாய் செலவில் 119 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் முதல் வழித்தடமாக பூந்தமல்லி பணிமனை முதல் கோடம்பாக்கம் மின் நிலைய பிரிவு வரையிலான உயர் வழித்தடம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 2023-24ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தூங்கா நகரமான மதுரை மாநகரம் தென்னகத்தின் வளர்ச்சிக்கு மையமாக விளங்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் 8500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை நகரின் மையப்பகுதிகளில் நிலத்திற்கு அடியில் அமைக்கப்படும் மெட்ரோ ரயில் திருமங்கலத்தையும் ஒத்தக்கடையையும் இணைக்கும் என்றும், இந்த 2 நகரங்களில் மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு பன்னாட்டு நிதி நிறுவனங்களின் நிதியுதவி மூலம் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். இதற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கோரிப்பாளையம் பார்த்தீங்கன்னா கோரிப்பாளையம் நெருக்கடியாக தான் இருக்கு. இப்போ அதுகளுக்கு ஒரு வழிமுறை அமலாக்கியிருக்காங்க. அதை சீக்கிரம் விரைவில் அதை முடிக்கின்றது மக்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு நெரிசல்லாம் தவிர்க்கப்படும். நல்ல ஒரு திட்டம். தொழிற்சாலைகள் பெருகும்போது தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தர உயர்வதற்கு போக்குவரத்துக்கு மிக எளிமையாக இருக்கும். இதேபோல் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை மாநகரம்
இந்தியாவிலேயே வேகமாக வளர்ந்து வரும் 2ஆம் நிலை நகரங்களில் முதன்மையானது என்று குறிப்பிட்ட நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஜவுளி, தொழில், வர்த்தகம், தொழில்நுட்பம், மருத்துவ வசதிகள், உற்பத்தி துறை என பல் தொழில்களின் இருப்பிடமாகவும் தொழில் முனைவுக்கு எடுத்துக்காட்டாகவும் கோவை திகழ்ந்து வருவதாக குறிப்பிட்டார். இதனால் கோவையின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்நகரில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அறிவித்தார். இது கோவை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஆக்சுவலாக அந்த ரோட் கொஞ்சம் பிஸியான பீப்புள்ஸ் வந்து காலேஜஸ் அதிகமாக இருக்க சிட்டி அந்த ஏரியாங்கிறதுனால மெட்ரோ வந்து கண்டிப்பாக தேவை தான். காலை நேரமும் மாலை நேரமும் வந்து மிகப்பெரிய நெருக்கடி தான். ஏன்னா கல்லூரி மாணவர்களும் சரி, பள்ளி மாணவர்களும் சரி, போக்குவரத்து பேருந்து போக்குவரத்து அப்படிங்கிறத தான் அதிக அளவில் எடுத்துட்டு இருக்காங்க. மெட்ரோ ரயில் திட்டம் வருகிற பட்சத்தில் மாணவர்களும் சரி, பேராசிரியர் நாங்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு உள்ளாகும் என்பதை தெரிவிக்கிறோம். எல்லாத்தோட உற்று நோக்கக்கூடிய இந்திய அளவில் உற்று நோக்கக்கூடிய வேர்ல்டு லெவல் உற்று நோக்கக்கூடிய மையப்புள்ளியே வந்துருச்சு. ஸோ மெட்ரோ வந்தது ரொம்ப 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 சந்தோஷம். இத்திட்டம் அவினாசி சாலை, சத்தியமங்கலம் சாலைகளை உள்ளடக்கி 9000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்தவும், மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் அனைத்து பள்ளிகளும் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் கொண்டுவரப்படும் என நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். இரண்டாயிரத்து 23-24 ஆண்டு நிதியாண்டில் புதிய வகுப்பறைகள், ஆய்வகங்கள், கழிப்பறைகள் என மொத்தம் 1500 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. எண்ணம் எழுத்தும் திட்டம் 110 கோடி ரூபாய் செலவில் 4ஆம், 5ஆம் வகுப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்தவும், அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வி வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் கொண்டுவரப்படும் என நிதியமைச்சர் அறிவித்தார். கல்வி பெருவழியில் நமது இலட்சியமான சமூக நீதியை அடைந்திட பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்தவும், அனைத்து மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை, இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை, வனத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் கொண்டு வரப்படும். இப்பள்ளிகளில் தற்போது பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் அனைத்து பணிப்பயன்களும் பாதுகாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறியுள்ளார். அரசின் இந்த அறிவிப்பிற்கு மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளிகளும் இனி பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் மேற்பார்வையில் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மகத்தான அறிவிப்பு. பள்ளிக்கல்வித்துறை மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு இது வழிவகுக்கும். அதுபோலவே நம்முடைய மாநிலத்தின் பள்ளி கல்வியின் தரத்திலே இது இன்னும் ஒரு மேம்பாட்டை, முன்னேற்றத்தை கொண்டு வரும். அரசின் இந்த முடிவுக்கு சிலர் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். சீரமைப்பு துறையின் கீழே எங்களுடைய பள்ளிகளும் இணைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை வந்து நாங்கள் வன்மையை அறிவிக்கிறோம். இந்த பள்ளிகள் மற்ற பள்ளிகளுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சுதந்திர போராட்டத்தோட தொடர்புடைய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தனித்துவமான ஒரு பள்ளி. இந்த இது வந்து என்னோட வரலாற்றை திட்டமிட்டு அளிக்கிறதாக நாங்கள் திமுக மேல குற்றச்சாட்டை வைக்கிறோம். இதன் மூலமா எங்களுக்கு இந்த பள்ளியின் மூலமா எந்த ஒரு நன்மையும் கிடைக்கல. அனைத்து சமூக மக்களும் படிக்கிறோமே தவிர வேற எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் எங்களுக்கு கிடையாது. மேலும் மாணவர்களுக்கு அரசு துறைகள் மூலம் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையில் உள்ள தாமதங்களை குறைக்க ஒருங்கிணைந்த கல்வி உதவித்தொகை இணையதளம் உருவாக்கப்படும் என்றும், வரவு செலவு திட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்காக 40,299 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு கட்டணம் 4%-லிருந்து 2% குறைக்கப்பட்டிருப்பது நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். நிலம் வாங்குபவர்களின் சுமையை குறைக்க பத்திரப்பதிவு கட்டணம் 4%-ல் இருந்து 2% குறைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். இனி வழிகாட்டி மதிப்பில் 5% முத்திரை தீர்வை, சொத்து மாற்று வரி 2%, பதிவு கட்டணம் 2% செலுத்த வேண்டும். எளிய நடுத்தர மக்களுக்கு, குறிப்பாக வங்கிக் கடன் மூலம் வீடு வாங்குவோருக்கு பெரிதும் பலனளிக்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நிலம்
வாங்குபவர்களின் சுமையை குறைக்க பதிவு கட்டணத்தை 4% 2% குறைக்கவும் அரசு முடிவு செய்துள்ளது. இனி சொந்த விற்பனை, நன்கொடை, பரிமாற்றம் ஆகிய ஆவணங்களுக்கு 8/6/2017 வரை கடைபிடிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்பில் 5% முத்திரை தீர்வை, 2% சொத்து மாற்றம் வரி மற்றும் 2% பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அல்லாத ஏற்பாடு ஆவணத்திற்கு 7% முத்திரை தீர்வை, 2% பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். வழிகாட்டி மதிப்பை திருத்தம் மேற்கொள்வதற்கான பரிந்துரைகளை வழங்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உயர்த்தப்பட்ட நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு 2017ஆம் ஆண்டு வரை 33% என ஒரே சீராக இருந்ததாகவும் அமைச்சர் கூறினார். பத்திரப்பதிவு கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதற்கு கட்டுமான தொழில்துறையினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஒரு சாமானியன் ஒரு வீடோ இல்லை ஒரு நிலமோ வாங்கும்போது அவனுக்கு அந்த பத்திரப்பதிவுடைய காஸ்ட் தான் ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும். அதில் இது குறைச்சிருக்கிறதுல நிறைய சாமானியன் வீடு வாங்குறதுக்கான வீடோ இல்லை நிலமோ எது வாங்கினாலும் அதில் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ப்ரமோட்டர்ஸ், அதாவது கட்டிடம் கட்டி விற்கிறவங்களுக்கு இந்த பத்திரப்பதிவு ஒரு பிரச்சனை தான். பத்திரப்பதிவு மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி நிறைய டேக்ஸ் ரிலேட்டட் ஜாஸ்தி இருக்கிறதால இந்த 2% கம்மி பண்ணுறதால அவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிஸ்னஸ் கொஞ்சம் பூஸ்ட் இருக்கும். கட்டண குறைப்பிற்கான அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும், கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த விலை நிர்ணய ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் கட்டுமானத் துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் வழிகாட்டி மதிப்பு ஏற்றப்படும் என்ற அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ₹1 வரவு செலவு கணக்குகளின் விவரங்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. தமிழ்நாட்டு அரசோட வரவு விவரங்களை ₹1 அளவீட்டுல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாநில அரசோட சொந்த வரி மூலமா 44 காசுகள் கிடைக்குது. அதாவது கலால் வரி உள்ளிட்டவைலாம் இதுலதான் அடங்கும். அடுத்ததா பொதுக்கடன் ஜெனரல் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூலமா 33 காசுகள் கிடைக்கப்பெறுது. மத்திய வரிகள், மத்திய அரசால வரி விதிக்கப்பட்டு அதுல மாநிலத்துக்கு வழங்கப்படும் பங்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய வகையில 10 காசுகள் கிடைக்கப்பெறுது. மத்திய அரசு வழங்கும் உதவி, மானியம் இவற்றின் மூலமா 7 காசுகள் கிடைக்கப்பெறுது. அடுத்ததா மாநில வரி அல்லாத வருவாய், வரி வசூல் அல்லாம மத்திய அரசு மாநில அரசோட நிர்வாகம் மற்றும் பொது நிறுவனங்கள் மூலமா கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படின்ற பார்க்கும்போது 5 காசுகள் கிடைக்குது. இது தவிர கடன்களை வசூல் செய்யறது மூலமா 1 காசு கிடைக்க பெறுது. அதே போல செலவு விவரங்களை ₹1 அப்படின்ற அளவீட்டுல நாம பார்த்தோம்னா மக்களுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகை, மானியம் இவற்றுக்கெல்லாம் 30 காசுகள் செலவிடப்படுது. அடுத்ததா கடனுக்கான வட்டி, நாம வாங்கின கடனுக்காக செலுத்தப்படும் வட்டிக்காக 13 காசுகள் செலவிடப்படுது. அடுத்ததா கடனை திருப்பி செலுத்துறதுக்கு, வட்டி அல்லாத அசல திருப்பி செலுத்துறதுக்காக 11 காசுகள் செலவழிக்கப்படுது. இது தவிர மூலதன செலவு அப்படின்றது அடிப்படை செலவுகள் அப்படின்னு குறிப்பிடலாம். இதுக்காக 11 காசுகள் செலவழிக்கப்படுது. அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்காக 19 காசுகள் செலவிடப்படுது. இது போக ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம், அது சார்ந்த பலன்களை வழங்குறதுக்காக 9 காசுகளும், அதே போல செயல்பாடு பராமரிப்பு, ஒரு திட்டத்தை செயல்படுத்தி அதை பராமரிக்கிறதுக்காக 4 காசுகளும், தவிர கடன் வழங்குறதுக்காக 3 காசுகளும் செலவிடப்படுது. 8க்கு மின்று செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம், இடைவேளைக்கு பிறகு. தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கை மின்மினி பூச்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பட்ஜெட் குறித்து மற்ற அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எல்லா வருவாயும் உயர்ந்திருக்குது, ஆனா பற்றாக்குறை 0 இருக்கணும். அதற்கு பதிலாக 62,000 கடந்த கால ஆட்சியில் 62,000 பற்றாக்குறை இருந்தது. இப்பொழுது 2 ஆண்டுகளும் 30,000 குறைச்சிருன்னு சொல்வது வேடிக்கையா இருக்குது. ஏன்னா வருவாய் அதிகரித்திருக்குது, திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யல. அப்படி இருக்கின்ற பொழுது பற்றாக்குறை 0 இருக்கணும். அறிவிப்புல தமிழகத்தில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அந்த மக்களிடம் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர்பல்ட்டி அடிச்சு
இப்போ தகுதியான குடும்ப தலைவிக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லல. என்ன அடிப்படையில் தகுதி நிர்ணயிக்கிறீங்க தெரிவிக்கல. அதோட 7000 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறீங்க. இப்படி 7000 கோடினா ஒரு தோராயமா பார்த்தோமா, சுமாரா பார்த்தா 1 கோடி பேருக்கு கொடுக்க முடியுமா என்றுதான் தெரியல. அது கூட தெரியாது நினைக்கிறேன். 57 58 லட்சம் அது முடிய கணக்கு தெரியல. ஏன்னா எங்களுக்கு நிதிநிலை புத்தகத்தை கொடுக்கல. மக்களை ஏமாற்றி பிழைப்பதையே தொழிலாக கொண்ட இந்த விடிய அரசில் 3வது பெற்ற ஒரு மினி பூச்சாக பார்க்கப்படுகிறது. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எந்தவித வெளிச்சத்தையும் இது தராது. இது ஒரு காணல் நீர், மக்களின் தாகம் தீர்க்காது. திமுக தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் மாத தொகை வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்ப திரும்பி ஒரு தகுதியெல்லாம் சேர்த்திருக்காங்க. அது என்ன தகுதின்னு தெரியல. ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில சொன்னதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. என்ன சொல்றதுன்னா மக்களை சமாளிப்பதற்காக போடப்பட்ட பட்ஜெட் தான் தெரியுது. தினந்தோறும் விலைவாசி ஏறி வருகின்ற இந்த சூழலில், குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய பெட்ரோல், டீசல், கேஸ் விலை ஏறி வருகிற இந்த சூழலில் குடும்பத்தை கவனிக்கின்ற குடும்ப தலைவிகளுக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் என்பது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதமான ஒரு அறிவிப்பாக நான் பார்க்கிறேன். நிதி வருவாயை பெருக்கி எந்த ஒரு சமூக நலத்திட்டங்களையும் குறைக்காமல் அதிகப்படுத்தி திறமையாக நிதி நிர்வாகத்தை நிர்வகிப்பதை நான் பாராட்டுகின்றேன். பல திட்டங்கள் அறிவித்திருப்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம். தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிற காவிரி உபரிநீர் திட்டம் இடம்பெறவில்லை. அதுபோல உயர்கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்க வேண்டும். பாசனத்திற்கு வேளாண்மைக்கு ஆதாரமாக இருக்கிற நீர்வளத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் இருப்பது மக்கள் எதிர்பார்ப்பு இல்லையே என்ற ஏக்கத்தை உருவாக்கியிருக்கிறது. வருவாய் பற்றாக்குறை 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாதனையும், அதே போல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஜிடிபியினுடைய சதவீதம் 5.58 விழுக்காட்டிலிருந்து 6.11 விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருப்பதும் சிறந்த நிதி மேலாண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. நிதிநிலை அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகாதது ஏமாற்றம் அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவது தொடர்பான அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பொதுவாக வரவேற்கிறோம். குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்குவது என்ற தேர்தல் வாக்குறுதி மிக மிக முக்கியமானது. இன்றைய நிதிநிலை அறிக்கையில் வருகிற செப்டம்பர் முதல் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு செயல்படுத்தும் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு குறித்து ஒன்றும் அந்த அறிவிப்பில் இருப்பதாக தெரியவில்லை. இதே போல ஏராளமான பல துறைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களாகவே குறைந்த ஊதியத்தில் சுகாதாரத்துறையிலிருந்து பல்வேறு துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிரந்தரமாக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரியும் வருகிறார்கள். தேர்தல் காலத்தில் இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அறிவிப்புகள் இதில் இடம்பெறாதது ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற திசையை நோக்கிய தமிழ்நாடு அரசின் பயணம் தொடரும் என நிதிநிலை அறிக்கை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திராவிட மாடல் கருத்தியலுக்கு எடுத்துக்காட்டான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நிதிநிலை அறிக்கை குறித்து பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசின் பட்ஜெட் மின்மினி பூச்சியை போன்றது என்றும் அது மக்களுக்கு வெளிச்சம் தராது என்றும் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற திராவிட மாடல் கருத்தியலை இந்த பட்ஜெட் பிரதிபலிப்பதாகவும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் தலைமுறைகளை தாண்டி வாழ்வளிக்கும் நிதிநிலை அறிக்கையாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
அதிமுக அரசால் ஏற்பட்ட நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்து வருவாய் பற்றாக்குறையை குறைத்து மகளிர் உரிமை தொகை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த நிதிநிலை அறிக்கை உதயசூரியனை போன்று ஒளியூட்டக்கூடியதே தவிர மின்மணி பூச்சி அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை தலைநிமிரச் செய்யும் அறிக்கையை உருவாக்கிய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திசையை நோக்கி பயணம் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி அரசு ஒப்பந்த ஊழியர்கள் தண்ணீர் தொட்டி மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்து போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த 13 ஆண்டுகளாக சுமார் 300 பேர் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்யக்கோரி அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தை நடத்தி வந்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் தொகுதியைச் சேர்ந்த 700 ஒப்பந்த ஊழியர்கள் மட்டும் தற்போது பணி நிரந்தரம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த பொதுப்பணித்துறை ஒப்பந்த ஊழியர்கள் சோனாம்பாளையம் 4 மணி சந்திப்பில் உள்ள தண்ணீர் தொட்டி மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். தலைமை செயலர் 2009 பணியமர்த்தப்பட்டு 13 ஆண்டு காலம் ஆகக்கூடிய எங்களது ஊழியர்களுக்கு இதுவரையில் பணி நிரந்தரம் கொடுக்க இந்த அரசாங்கம் மறுக்கிறது. கேட்டால் தலைமை செயலர் தடுக்கிறார், ஆளுநர் தடுக்கிறார் என்ற கருத்து அரசு தரப்பில் கூறப்படுகிறது. ஆக உடனடியாக எங்களது ஒட்டுமொத்த ஊழியர்களையும் புதுவை, காரைக்கால், ஏனம் என அனைத்து பகுதி ஊழியர்களையும் பல்நோக்கு ஊழியர்களாக பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். தகவலறிந்து சென்ற காவலர்கள் ஒப்பந்த ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து தண்ணீர் தொட்டியிலிருந்து கீழே இறங்கிய ஊழியர்கள் சாலை மறியல் செய்தனர். போராட்டத்தை கைவிடுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்ததால் ஒப்பந்த ஊழியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த லேசான தடியடியும் நடத்தப்பட்டது. அரசு ஒப்பந்த ஊழியர்களின் இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. கள்ளக்குறிச்சி அருகே உயிரிழந்த தந்தையின் கடைசி ஆசையை நிறைவேற்ற அவரது சடலத்தின் முன்பு மகன் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருவங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று உயிரிழந்தார். அவரது மகன் பிரவீனுக்கு வரும் 27ஆம் தேதி திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் மகனின் திருமணத்தை பார்க்காமலேயே அவரது உயிர் பிரிந்தது. இந்நிலையில் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற முடிவு செய்த பிரவீன் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை தனது தந்தையின் சடலத்தின் முன்பு திருமணம் செய்து கொண்டார். அவரது முடிவுக்கு இரு வீட்டாரும் ஒத்துழைப்பு நல்கி புதுமண தம்பதியை மனதார வாழ்த்திய நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. கிரெடிட் கார்டுகளை ஒப்பிடலாமா? இதற்காக விடையை இன்றைய நாணய பகுதியில் பார்க்கலாம். பொதுவா கிரெடிட் கார்டுல நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே கிரெடிட் கார்டு தான் வச்சிருக்கோம், ஆனா அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எனக்கு இல்லையே அப்படின்னு பலரும் எண்ணக்கூடிய அந்த எண்ணம் அப்படிங்கிறது காமனா இருக்கிறத பார்க்க முடியுது. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். முக்கியமா கிரெடிட் கார்டுல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பெருவாரியான கிரெடிட் கார்டுல மாறுபடும். பொதுவா இலவசமா வழங்கக்கூடிய கிரெடிட் கார்டுல கூட ஒவ்வொரு 150 ரூபாய் நீங்க செலவு பண்ணாலும் 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரைக்காவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்ட காலத்துல உதாரணமா ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்ல கூட நீங்க செலுத்தலாம். இப்போ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது பொதுவா ஒரு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. நீங்களும் நானும் ஒரே கிரெடிட் கார்டு வச்சிருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உதாரணமா என்னுடைய பில்ல நான் இஎம்ஐயா மாத்தி கூட பே பண்றதுக்கான ஆப்ஷன் எனக்கு கொடுத்திருப்பாங்க, ஆனா இந்த ஆப்ஷன் எல்லாருக்கும் கொடுத்திருப்பாங்களா அப்படின்றது கிடையாது. இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். அதனால கிரெடிட் கார்டு வாங்கும் போது அதை உங்க ஃப்ரெண்டோடயோ உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூடயோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டோட ஒப்பிட வேண்டாம். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. கன்னியாகுமரி
கன்னியாகுமரியில் பாலியல் வழக்கில் சிக்கி தலைமறைவாக இருந்த பாதிரியார் கைது செய்யப்பட்டுள்ளார். பாலியல் வழக்கில் சிக்கிய பாதிரியாரின் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பாலியல் புகாரில் சிக்கி தலைமறைவாக இருந்த பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோவை போலீசார் கைது செய்துள்ளனர். பாதிரியார் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு ஃபாத்திமா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோ. இவர் குடித்துறையை தலைமையிடமாக கொண்ட கத்தோலிக்க திருச்சபையில் பாதிரியாராக பணியாற்றி வந்தார். இதற்கு முன்னதாக பேச்சிப்பாறை உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் பாதிரியாராக பணிபுரிந்து வந்துள்ளார். ஓராண்டுக்கு முன்பு தக்கலை அருகே உள்ள பிலாங்காலை சர்ச்சில் பாதிரியாராக பொறுப்புக்கு வந்துள்ளார். இந்நிலையில் பாதிரியார் பெனடிக்ட் பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாக வேகமாக பரவி வருகிறது. மேலும் பெண்களுக்கு இரட்டை அர்த்தத்தில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிய மெசேஜ்களின் ஸ்கிரீன்ஷாட்களும் அவரது ஆபாச வீடியோ காலிங் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகியது. அதைத் தொடர்ந்து பேச்சிப்பாறை பகுதியைச் சேர்ந்த 18 வயது நிரம்பிய இளம்பெண் ஒருவர் பாதிரியார் மீது புகார் அளித்தார். அதில் பெனடிக்ட் ஆண்ட்ரோ பேச்சிப்பாறை சர்ச்சில் பாதிரியாராக இருந்தபோது தான் பிரார்த்தனைக்காக சென்றதாகவும் அப்போது பாதிரியார் தன்னிடம் தவறான கண்ணோட்டத்துடன் மோசமாக நடந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வாட்ஸ்அப் மூலம் இரட்டை அர்த்த மெசேஜ்கள் மற்றும் ஆபாச புகைப்படங்களை அனுப்பியதாகவும் புகாரில் குற்றம் சாட்டியிருந்தார். பேச்சிப்பாறையில் இருந்து பிளாங்காலை சர்ச்சுக்கு மாற்றலாகி சென்ற பிறகும் கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்படி பாதிரியார் வற்புறுத்தியதாகவும் பெண் புகாரில் தெரிவித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோ மீது நாகர்கோவில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பாலியல் உணர்வை தூண்டுவது, பெண் வன்கொடுமை, சமூக வலைதளங்களில் ஆபாச போட்டோக்கள் அனுப்புதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோ தலைமறைவானார். தலைமறைவாக இருந்த பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோவை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்தனர். பாதிரியார் பயன்படுத்திய செல்போன் எண் மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களின் செல்போன் எண்களையும் தனிப்படை போலீசார் கண்காணித்து வந்தனர். அப்போது நாகர்கோவில் பால்பண்ணை பகுதியில் பாதிரியார் பதுங்கி இருப்பதை கண்டுபிடித்து அவரை கைது செய்தனர். பாதிரியார் 14 வயது சிறுமிகள் முதல் 19-20 வயது இளம் பெண்களை வாட்ஸ்அப் சேட்டிங் மூலமாக அவருடைய வன்மத்தை அந்த குழந்தைகளோடு இளம்பெண்களோடு காட்டியிருக்கின்றார். 80க்கும் மேலான புகைப்படங்கள், வீடியோக்கள் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. அந்த பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணுடைய புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பரப்பி இருக்கக்கூடிய அந்த கும்பலையும் உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பாதிரியார் மீது சுமத்தப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. பாதிரியார் பெனடிக்ட் பயன்படுத்தி வந்த 2 செல்போன்கள், ஒரு லேப்டாப் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காலிஸ்தான் பிரிவினை அமைப்பின் தலைவர் அம்ரித்பால் சிங் மற்றும் அவரது உதவியாளர்கள் மீது ஆயுதங்கள் பதுக்கியதாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. விரைவில் என்ஐஏ விசாரணையை தொடங்க உள்ள நிலையில் யார் இந்த அம்ரித்பால் சிங் மற்றும் வழக்கின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பஞ்சாப் மாநிலத்தை தனி நாடாக பிரித்து காலிஸ்தான் என்று அறிவிக்க கோரி பிரிவினைவாத கோஷம் பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. பல்வேறு பிரிவினைவாத அமைப்புகளும் அவ்வப்போது முளைத்து வரும் நிலையில் அதில் ஒன்றான வாரிஸ் பஞ்சாப்டி அமைப்பும் அதன் தலைவரும் தற்போது பேசு பொருளாகியுள்ளார். வாரிஸ் பஞ்சாப்டி அமைப்பின் தலைவராக உள்ள அமிர்த்பால் சிங் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது பஞ்சாப் போலீசார் கடந்த மாதம் ஆழ்கடத்தல் வழக்கொன்றை பதிவு செய்தனர். அதில் ஒரு உதவியாளரை கைதும் செய்தனர். அவரை மீட்க வாள், துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் தாங்கிய நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களுடன் காவல் நிலையத்தை அம்ரித்பால் சிங் முற்றுகையிட்டார்.
நிலைமையை சமாளிப்பதற்காக அம்ரித்பால் சிங்கின் உதவியாளர் விடுவிக்கப்பட்டார். இதனிடையே இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலை அமித்ஷாவுக்கும் ஏற்படும் என்று எச்சரித்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பஞ்சாப் முதலமைச்சர் பகவான் மான் கடந்த 2ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதன் அடிப்படையில் 18 CRPF கம்பெனிகள் பஞ்சாப் அனுப்பப்பட்டன. அவர்கள் உதவியுடன் கடந்த 18ஆம் தேதி 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் துரத்திச் சென்று அம்ரித்பாலை போலீசார் கைது செய்ய முயன்றனர். ஆனால் அது தோல்வியில் முடிந்த நிலையில் அம்ரித்பால் சிங் தலைமறைவானார். அவரின் ஆதரவாளர்கள் 112 பேரை போலீசார் கைது செய்தனர். உயர்மட்ட உதவியாளர்கள் 4 பேரை அஜாமில் உள்ள திப்ருகார் சிறையில் பலத்த பாதுகாப்புடன் அடைத்தனர். தேடுதல் வேட்டை நீடிக்கும் நிலையில் பஞ்சாப் நகரில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செல்போன் மற்றும் இணைய சேவைகள் முடக்கப்பட்டன. இந்நிலையில் போதைப்பொருள் மறுவாழ்வு மையங்களை குறிவைத்து அங்குள்ள இளைஞர்களை தற்கொலைப்படை தாக்குதல்களை நடத்த அம்ரித்பால் தேர்ந்தெடுப்பதாக உளவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் குருத்வாராக்களை ஆயுதங்களை பதுக்க பயன்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளது. துபாய் சென்று பாகிஸ்தானின் ISI பயங்கரவாத அமைப்பினரை அம்ரித்பால் சந்தித்ததாகவும் உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து ஆயுதங்கள் பதுக்கியதாக அம்ரித்பால் உள்ளிட்டோர் 8 பேர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து விரைவில் விசாரணையை NIA தொடங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அம்ரித்பால் சிங் கைது செய்யப்பட்டதாக தகவலும் வெளியானது. இதற்கு கண்டனம் தெரிவித்து லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தின் முன்பு காலிஸ்தான் ஆதரவாளர்கள் காலிஸ்தான் கொடியோடு முழக்கங்களை எழுப்பினர். அப்போது அங்கு பறந்த இந்திய கொடியை அகற்றியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியாவிற்கான இங்கிலாந்து தூதர் அலெக்ஸ் எலிஸ் இதுகுறித்து தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறையும் கண்டனம் தெரிவித்திருப்பதோடு இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் தூதருக்கு சம்மன் அளித்துள்ளது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை அண்ணாநகர் பூங்காவில் உள்ள கோபுரம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணா பெயரில் சென்னையில் உருவாக்கப்பட்ட நகரின் அடையாளமாக இருந்து வருவது அண்ணாநகர் டவர் பூங்கா. இந்த டவரின் மேல் நின்று பார்த்தால் சென்னை நகரின் அழகை ரசிக்க முடியும். இந்த நிலையில் பராமரிப்பு பணிக்காக கடந்த 2011ஆம் ஆண்டு டவர் மூடப்பட்டது. 97 லட்சம் ரூபாய் செலவில் பாதுகாப்பு வசதிகள் மற்றும் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பின் டவர் திறக்கப்பட்டுள்ளது. மேலே ஏறும்போது தடுமாறி விழுந்து விடாத வகையில் பக்கவாட்டு பகுதிகளில் தடுப்பு கம்பிகள் மற்றும் இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் திறப்பு விழாவில் பங்கேற்ற நிலையில் டவரில் ஏறி பார்வையிடுவதற்கு பொதுமக்களுக்கு இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் பன்னீர்செல்வம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான வேட்புமனு பெறப்பட்டுள்ள நிலையில் தடை கோரி பன்னீர்செல்வம் தரப்பில் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், JCD பிரபாகர் ஆகியோர் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதித்து விசாரணையை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தது. இந்நிலையில் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி பன்னீர்செல்வம் தரப்பில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்குகளில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலியானதாக கூறவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நிலுவையில் உள்ள மனுவில்தான் அதனை முடிவு செய்ய முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் கூறியதாக OPS கூறியுள்ளார். இதனை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துள்ளதால் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே நிலுவையில் உள்ள மனுக்களுடன் இதனை சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று முறையிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி புதன்கிழமை விசாரணை நடத்த ஒப்புதல் தெரிவித்தார். இதனிடையே பொதுச் செயலாளர் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் பரிசீலனைக்கு பின் மனு ஏற்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கை ஆய்வில் உள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது.
ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்த சிபிஐக்கு உத்தரவிடக் கோரி கோபால்ஜி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் ஜெயலலிதாவிற்கு வழங்கப்பட்ட சிகிச்சையில் ரகசியம் காக்கப்பட்டதாகவும் வெளிப்படைத்தன்மை பின்பற்றப்படவில்லை என்றும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கையில் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆறுமுகசாமி ஆணையம் அறிக்கை அளித்து 6 மாதங்களுக்கு மேல் கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், எனவே இவ்வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு தற்போது சுகாதாரத்துறையின் ஆய்வில் உள்ளதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் எடுத்த நடவடிக்கைகள் குறித்த விளக்கத்தை பெற்று மார்ச் 27ஆம் தேதி தெரிவிக்க தமிழக அரசிற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அன்றைய நாளுக்கு ஒத்திவைத்தனர்.